அனைவருக்கும் வணக்கம். நாம் நமது இன்றைய காணொளியில் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுவதற்குரிய காரணங்களை புராண இலக்கியங்கள் கூறும் கதையின் வாயிலாக பார்ப்போம். ஒருமுறை படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கும் காத்தல் கடவுளான திருமாலுக்கும் இடையில் பெரிய விவாதம் ஏற்படுகிறது. இந்த உலகை படைக்கும் நானே பெரியவன் என்று பிரம்மாவும், உலகை காக்கும் நானே முதல்வன் என்று திருமாலும் வாதிட்டனர். இந்த விவாதம் இருவருக்குள்ளும் பெரும் போட்டியாக மாறியது. இவர்கள் இருவரும் ஆணவம் கொண்டு போட்டி போடுவதைக் கண்ட சிவபெருமான் இருவருக்குள் இருக்கும் அகம்பாவத்தை, அதாவது ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று முடிவு செய்து வானத்திற்கும் பூமிக்குமான ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தூணாக அழல் பிளம்பாக காட்சி கொடுத்து, உங்கள் இருவரில் யார் எனது அடியையும் முடியையும், அதாவது ஆதி அந்தம் கண்டு வருகிறீர்களோ அவர்தான் உயர்ந்தவர் என்கிறார். உடனே திருமால் பலம் பொருந்திய வராகமாக மாறி பூமியை தோண்டிக் கொண்டு சிவனின் பாதத்தை காண கீழே சென்று கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பிரம்மன் ஓர் அன்னப்பறவை உருக்கொண்டு சிவனின் முடியை காண்பதற்காக வானத்தில் பறக்கிறார். இருவராலும் சிவபெருமானின் முடியையும் அடியையும் பல நாட்கள் தேடியும் காண இயலவில்லை. திருமாலோ தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் பிரம்மன் அன்னப்பறவை வடிவில் பறந்து கொண்டே இருந்தபோது தாளம்பூ ஒன்று கீழே விழுந்து கொண்டிருந்தது. நீ எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மா தாளம்பூவிடம் கேட்கிறார். அதற்கு தாளம்பூ, நான் சிவனின் முடியிலிருந்து விழுந்து பல நாட்களாக கீழே வந்து கொண்டிருக்கிறேன் என்றது. பிரம்மன் சிவனின் முடியை காண முடியாது என்றுணர்ந்து மனதில் ஒரு சூழ்ச்சி செய்கிறார். தாளம்பூவை பொய் சாட்சி சொல்லும்படி கூறினார். அதாவது, நான் சிவனின் முடியை கண்டுவிட்டேன் என்று கூறும் பொழுது நீ ஆம் என்று கூற வேண்டும், எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார். தாளம்பூவும் பிரம்மனுக்கு சாட்சி சொல்ல ஒப்புக்கொண்டு விட்டது. உடனே பிரம்மா சிவனை சந்தித்து, தங்களின் முடியை கண்டுவிட்டேன், அதற்கு சாட்சி இந்த தாளம்பூதான் என்றது. தாளம்பூவும் ஆம் என்று பொய் சாட்சி சொன்னது. சிவபெருமானுக்கு கோபம் பெருக்கெடுத்தது. நெருப்பு பிளம்பாக காட்சி கொடுத்து, பிரம்மனே, இனி பூமியில் உமக்கு தனியாக கோயில் இருக்காது என்று சாபமிடுகிறார். அதே நேரம் பிரம்மனுக்கு பொய் சாட்சி கூறிய தாளம்பூவிற்கு, இனி நீ எனது வழிபாட்டிற்கு பயன்பட மாட்டாய், விலக்கி வைக்கிறேன் என்கிறார். பிரம்மனும் தாளம்பூவும் குற்ற உணர்வில் தவித்தனர். திருமாலின் உண்மைத்தன்மைக்கு சிவபெருமான் மகிழ்கிறார். புராணங்கள் கூறும் இக்கதையின் நோக்கம், ஆணவம் கொண்டவர்கள் எந்த வெற்றியையும் எளிதில் அடைய முடியாது என்பதும், குற்றம் செய்வோர் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுமாகும். சிவன் சாதாரண எளிய உண்மைத்தன்மை கொண்ட பக்தர்களுக்கு மிக எளிதில் காட்சி தருபவன். தான் என்ற அகபாவம் கொண்டோர்களுக்கு எப்போதுமே காட்சி தருவதில்லை என்பது இக்கதையிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. கந்தபுராணத்தில் நடந்த இந்த நிகழ்வு சிவன் எடுத்த இந்த லிங்கோத்பவர் விஸ்வரூபம் தோன்றிய மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி இரவுதான் சிவராத்திரியாக வழிபட்டு வரப்படுகிறது. அடுத்ததாக கந்தபுராணத்தில் கூறப்பட்ட மற்றும் ஒரு கதை. ஒரு வேடன் மற்றவர்களை காரணமில்லாமல் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். அவனது தொல்லை தாங்காமல் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பகல் முழுவதும் சிவன் கோயிலில் அவனை அடைத்து வைக்கின்றனர். இரவில் அவன் வேட்டையாட காட்டுக்கு போகிறான். வலையை கீழே வைத்துவிட்டு விலங்குகள் ஏதேனும் தென்படுகிறதா என்று பார்ப்பதற்காக ஒரு வில்வ மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான். வில்வ மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு பொழுதுபோக்காக வில்வ மரத்தின் இலைகளை பறித்து உருவி உருவி கீழே போட்டு கொண்டிருக்கின்றான். அந்த மரத்தின் கீழ் ஒரு லிங்கம் இருக்கின்றது. ஆனால் அவனுக்கு அது தெரியவில்லை. அவன் இரவு முழுவதும் உருவி போட்ட இலைகள் அந்த லிங்கத்தின் மேல் விழுந்து கொண்டிருந்தது. விடிந்தவுடன் சிவகணம் ஒன்று அவன் எதிரில் தோன்றி வணங்கியது.
உடனே வேடன், என்னை எதற்கு வணங்குகிறாய் என்றான். சிவகணம், வேடனே, நேற்று பகல் முழுவதும் சிவபெருமான் திருக்கோயிலில் இருந்தீர். இன்று இரவு முழுவதும் கண் விழித்து வில்வ இலைகளை மரத்தின் அடியிலிருந்து சிவலிங்கத்தின் மீது போட்டு பூசித்தீர். அதனால் என்னுடன் வாரும், கைலாயத்திற்கு செல்லலாம் என்றது. தன்னை அறியாமலே சிவராத்திரியை பூசித்த வேடனுக்கு கைலாய வாசம் கிட்டியது என்றால் சிவராத்திரியின் மகிமை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நமது கவலைகள் எல்லாம் ஒடுங்கி, புலன்கள் அடங்கி, மனமும் ஜீவனும் ஆத்மாவிடம் ஒடுங்குவதுதான் ராத்திரி எனப்படுகிறது. அப்படி மனம் ஒடுங்கி சிவனை வழிபட்டோம் என்றால் நாம் வேண்டும் வரங்கள் யாவும் சிவன் கொடுத்தருள்வான் என்பது ஐதீகம். வருகின்ற பிப்ரவரி 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மகா சிவன் ராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்த சிவன் ராத்திரியில் சிவபெருமானை வணங்கி நாமும் வேண்டிய வரங்களை பெற்று நன்மை அடைவோம். நன்றி.